மடமையில செய்யுகமான பெண்ணு செய்யுகமான பெண்ணு தாமரைய முள்ளமன உள்ளவனே செந்தேனே புலாட்டு விழியாலே செந்தேனே புலாட்டு விழியாலே புத்தகமே நுழைய புத்தகமே சொல்வதையே வேறு செய்தி மகதேவ வையம்மாதே வையம்மாதே லைவேதம் இருக்க எதிர்த்து திருவம்லம் அழைத்த மங்களமாய் வரநடே சிங்கர கண்மணியே நாம சிவனார் தவறி உதித்த சக்கரை காலம் இடத்தினடி மணங்குளிரமன்றாடி மன்னன் அனுப்பியதோ மகாராஜவர மன்மதனார் மங்கை ரதி இடத்தினடி மணங்குளிரமன்றாடி மல்லிகை பூச்சரமே மலரே மலர் கொடியே மங்கா சுடல் விளக்கேடி மாணிக்க பொருத்தூனே அதியிற்று சிறந்த மணமகளே மங்கையரே மற்ற நிகரில்லாத மாதே மணி கொடியே மன்னனுக்கு உகந்த மங்கர்திய சிறந்த மரகத்து மாணிக்கமே மாதி சிரோமணியே மாதி சிரோமணியே மணமகளை நீ கேளாய் மகேஸ்வரன் உந்தகப்பன் மண்டலத்தின் மீதறி மாநகரும் அந்த மன்னர் தேவேந்திரரும் விண்ணவரு நாரதரும் மகாரிஷிகள் அனைவரையும் புகழ் சிறக்கும் பாடல்களையும் மங்கையரை என்ன அழைத்தாரான அஞ்ச வந்தகத்தினால் அறிய மகாசிவனோ கந்தபத்தை மாதையன் புயலிக்க மத்தியான நாளை காலை இங்கு உத்தமியை வாரனடி மனது கலங்கிடாமல் மங்கையரை வாக்கருள்வாய்
மதியமே விடைகொடடி மணிக்கரும்பு வில்லையுடைய மன்மதவில் பித்தருளும் மங்களதியாதுரைப்பார். கையம்பு மேனி பெற்ற காமராஜவேல் துறையும் கருத்த சபை போகதானே மிக கருத்திலே உறுதி கொண்டு கையம்பு மேனி பெற்ற காமராஜவேல் துறையும் கருத்த சபை போகதானே மிக கருத்திலே உறுதி கொண்டு கங்கையிலே நீராடி முதல் மங்களமாய் மகவேந்தன் கரைத்தாடியது கங்கையிலே நீராடி முதல் மங்களமாய் மகவேந்தன் காலிலே சூரையணிந்து இந்த காணத்தாய் ஆடை தரித்து கச்சிதமாய் இடிப்பில் ஒரு இந்த காணத்தால் ஆவரணமிட்டார். கழுத்துக்கு செய்ததொரு இந்த காண வைரத்தால் மடமும் கழுத்திலே சோமமிட்டார். முதல் கையிலே கங்கணமிட்டார். கனையாளி மோதிரமும் முதல் கரந்தனிலே சூட்டி கருத்தினில கண்ணாடி முதல் கண் சாயல்தான் பார்த்து கலக்காமல் தாதியுடன் கண்மணியே நீரடி கட்டாயம் என்று போய் நாளை காலையிலே மாறனடி அன்னை கலங்காதே என்று மன்னன் புறப்பட்டார். ஆயிரங்கன் இந்திரனார் அனுப்பினார் என்னை அன்படி போர் நாரணொழியில் சென்று வார காவலதியை ஆயிரங்கன் இந்திரனார் அனுப்பினார் என்னை அன்படி போர் நாரணொழியில் சென்று வார காவலதியை அழுத்தவில்லை கொடுத்த சிவன் பண்ணவரை கலைத்து ஏழு சப்தா சமுத்திரத்துக்கு அந்த புற தண்ணி சொல்லுதடி சக்கர் என்றதடி ஆயிரங்கன் இந்திரனார் மாட்டிடையர் மகனே நீ மாட்டிடையர் மகனே நீ மடிய புரில் அநியாயமா மன்மதனின் துறையே ஆயிரங்கன் இந்திரனார் அனுப்பினார் என்னை அனுப்படி இப்போது நாரணொழியில் சென்று வார் பாவரதியை கேளேன் அழைத்தவில்லை கொடுத்த சிவன் மன்னவரை கலைத்து அந்த மன்னவரை கலைத்து நான் வாரேனே ஆரோக்கிய நகர் வெகு விரைவாய் மாதே செங்கரும்புவில் மாறா மங்கை படை வீரா செப்பு சிலை அழகா கற்பூரவாய் அழகா செங்கரும்புவில் மாறா மங்கை படை வீரா செப்பு சிலை அழகா கற்பூரவாய் அழகா செங்கரும்புவில் எடுத்து மங்கை படம் இருந்து இங்கே என்னை விட்டு மன எங்கே பயணமிட்டேன் எத்தனைய புத்திகளை மன எடுத்து உரைத்தாலும் சற்றுமே உன் மனது தயங்களையும் எல்லளவும் அமராபதி ஆனாலும் ஆயிரங்கன் இந்திரனும் அனுப்பிவிட்டார் தூதுவரை திருப்பி விட்டார் தம்பதிக்கு திங்கள் படை நல்கரும்பும் மங்கை படைவில் கரும்பும் எந்ததொரு கொடிப்படைகள் உமக்கு வாய்ந்ததொரு ஆயுதங்கள் இவனுக்கே துரும்பாகும் அந்த அப்பகேடு வந்து நேரும் அறிவும் நமச்சிவாய சரியாக கண் திறந்தால் இங்கு வர போவதில்லை அச்சிரதம் முறியும் பச்சை கிளை விரியும் கரும்புவில் முறியும் கரும்புவில் எரியும் ஆபாரணம் மார்பதைக்கும் தானே உருகி வீடும் தங்கத்தில் ஆளெடுத்த சிங்கம் கருகிட அது தனலாய் இறங்கி விடும் சாமி அனலாய் கொழுந்து வீடும் நல்லது என் கணவாணி வல்லமை பேச வந்தார் நியாயம் உங்களுக்கு வாயமாய் சொல்ல வந்தார் நல்லது என் கணவாணி வல்லமை பேச வந்தால் நியாயம்
முந்தனுக்கு வாயமாய் சொல்ல வந்தான். ஆதியிலே தேவர்கள் எல்லாம் கூடி அமிர்தம் கடையும் போது அன்றுதித்த வேல்துரையே எங்கள் ஆரினார் ஆயினருக்கு பிள்ளையாய்தான் பிறந்து அரியன்றும் ஓம் என்றும் ஆனச்சுவாயம் என்றும் ஐந்தெழுத்தும் மட்டெழுத்தும் 51 அச்சரமும் அறிக்க முதலெழுத்தும் எங்கள் ஆணை முகவாயெழுத்தும் அந்த மணி மந்திரத்தை நெஞ்சதனிலே நினைத்து ஆயுட்சியுந்தன் மேல் சண்டைக்கு போறன் என்று தயங்கி அழுகாத பெண்ணே மயங்கி அழுகாத கண்ணே தாயை போல் மிகவும் தாங்கி நேயமாய் வளர்த்த பாங்கி அந்த சடையுடைய ஈசன் பேரில் என் 5 மலர் பனை தொடுத்து கைவிட்டு காத்திருப்பாய் அந்த சண்ட பெற கண்டனை நான் கண்டறிந்து வாரன் என்று அகில பரிமளமே உயிலான மாநிலமே அஞ்சிகமே பஞ்சுபடி கொஞ்சிங்கிளி வாகனமே ஆனாலும் பெண்ரதியே தேனே நீ கேளுமடி அண்ணத்து தேவரெல்லாம் இந்திரனார் ராஜ செங்கோன் அவரேறும் வாகனம்தான் அதிக பலம் உள்ளதடி அங்க இருக்கும் அந்த கரிகளுட வெள்ளானை அந்த வெள்ளானை தண்ணீர் குடிக்கவேதான் அந்த தாமரைத்துள் சூழ்ந்த தடாகத்தை தேடி அடியெடுத்து மடிவில் வைத்து துதிக்கை ஜலத்தை அள்ளி அமோகமாய் உன்னையிலே கொழுந்தனை காண பற்றி ஆனதுக்குள்ளே இழுக்க வேணமது கூச்சலிட திரிபுரம் எரித்த தேவா அபயம் அபயம் என்று அந்த அயரமது கூச்சலிட ஆபத்து குதவாமல் தேவரெல்லாம் போக ஆபத்து குதவாமல் தேவரெல்லாம் போக வெள்ளானை துதிக்கை ஜலத்தை எண்ணி அரண்டு புரண்டலுக அச்சமயம் எந்த கப்பன் விட்டார் சர்க்கரத்தை அதல பதல நடுவெடுங்க முதல கண்டத்திருக்க அது சிரசுகள் துண்டு துண்டுகளாக செய்தாரோடு எனதாசை கிளி மொழியே நம்பிராம தான் இருக்க அச்சபயம் இல்லையடி என் லட்சத்தின் கண்ணழகி அன்புமணி பெண்ணை என்றார் அந்த அங்குசவன் மன்னதனார் பஞ்சமலரஞ்சுதானே பஞ்சையர்கள் மோகவாலை பாசமதிலே புனல பண்ணி வைக்கும் வேல்மதனே பஞ்சமலரஞ்சுதானே பஞ்சையர்கள் மோகவாலை பாசமதிலே புனல பண்ணி வைக்கும் வேல்மதனே பார்த்திபவும் வார்த்தை எல்லாம் நேர்த்தி எல்லாம் மட்டடக்கு அன்னைக்காலில் நின்று தொண்டுவாதம் என்று தைதா தைதா விட சுத்தம் முத்தம் முழங்கிட தேவர் நார்கள் கண்கள் காத்தவர் திடமுடனே ஜெயதேவன தித்தித்தம் தில்லாதவன பாரத கண்டங்கள் வெற்றி கொடியதனை பாராமல் சொல்ல வந்தாய் சொல்லவும் லாபம் உண்டோ சொல்லுகிறேன் கேளும் ஐயா ஆண்கள் சமத்தை முக்தகப்பனா சமத்தை ஆயுதத்திலே மாய கிருஷ்ணனாக பிறந்து பசுக்களை வைத்தது பால்த்தை திருடி தசுக்களை நான் அறிவேன் பாலுக்காக மன்னா நீங்கள் வெகு வலுக்காத குற்றம் என்று நீங்கள் ஆத்திரமாக சென்று பாசமதாகிய ஈஸ்வரன் மீது ரோசமாக நீ விடலாமா ஆசை நாயக உன் மீது எது மோசம் வந்திருந்தே என்று சொல்லி போகாதே என்று பூவரதி தேவியரும் போதுமடி மாதவ சேந்தனுக்கு புத்திமதி சொல்ல வந்த அத்தருட தன்மகளே தன்மகளே நேயமுடன் கேளுமடி பிள்ளைகளி வேண்டும் என்று வல்லகிரு தொண்டனுக்கு தானறுத்து பக்தியுடனே சமைக்க உந்தகப்பன் பேயோடு ஆடியவன் மாயக்கபடனவன் சொல்ல வந்தான் பெருமையுள்ள பெண்ரதியார் கேளுமடி அண்ணாமலை ஒரு நாள் இல்லாத ரசன் அந்த வல்லாள ராஜனுக்கு இல்லையா தன் பிறந்தான் எழுத நீர் இறைக்க வில்லாலே தார்வேந்தன் தான் அடிக்க புத்தி மதிமயங்கி சற்றறிவு இல்லாமல் ஆஸ்திபர சாஸ்திரத்தை பிரியமுடனே கொடுத்தான் அறிவில்லா உந்தகப்பன் ஆடியவன் மாயக்கபடனவன் சொல்ல வந்த பெருமையுள்ள பெண்கள் அழுநில்லோ நில்லடி ரவி மாளே அழுநில்
போர் முனைக்கு போர் என்று போவது சரியா கதி பூங்கிலிய விட்டு விட்டு போவது சரியா போர் முனைக்கு போர் என்று போவது சரியா கதி பூங்கிலிய விட்டு விட்டு போவது சரியா போர் முனைக்கு போர் என்று போவது சரியா கதி பூங்கிலிய விட்டு விட்டு போவது சரியா அரும்புனால கனை கொடுத்து விட்டு விட்டாரே அரும்புனால கனை கொடுத்து விட்டு விட்டாரே அந்த ஆதிசிவன் வெற்றி கண்ணை திறந்து விட்டாரே உன் அங்கமெல்லாம் சாம்பலாகும் முட்டு முட்டாக நான் அழுத கண்ணை சொரிந்திடுவேன் சொட்டு சொட்டாக நான் அழுத கண்ணை சொரிந்திடுவேன் சொட்டு சொட்டாக போர் முனைக்கு போர் என்று போவது சரியா கனி பூங்கிலிய விட்டு விட்டு போவது சரியா பச்சைவில்ல கையெடுத்து சென்று விட்டாரே மன்னா பச்சைவில்ல கையெடுத்து சென்று விட்டாரே அந்த பரமசிவன் வெற்றி கண்ணை திறந்து விட்டாரே உன் அங்கம் எல்லாம் சாம்பலாகும் முட்டு முட்டாக நான் அழுத கண்ணை சொரிந்திடுவேன் சொட்டு சொட்டாக நான் அழுத கண்ணை சொரிந்திடுவேன் சொட்டு சொட்டாக போர் முனைக்கு போர் என்று போவது சரியா கதி பூங்கிலிய விட்டு விட்டு போவது சரியா செங்கரும்பு வில் வைத்து சென்று விட்டாரே மன்னா செங்கரும்பு வில் வைத்து சென்று விட்டாரே அந்த சிவனாரும் வெற்றி கண்ணை திறந்து விட்டாரே உன் அங்கம் எல்லாம் சாம்பலாகும் முட்டு முட்டாக நான் அழுத கண்ணை சொரிந்திடுவேன் சொட்டு சொட்டாக நான் அழுத கண்ணை சொரிந்திடுவேன் சொட்டு சொட்டாக போர் முனைக்கு போர் என்று போவது சரியா கதி பூங்கிலிய விட்டு விட்டு போவது சரியா போர் முனைக்கு போர் என்று போவது சரியா கதி பூங்கிலிய விட்டு விட்டு போவது சரியா பெற்றெடுத்த தாமோதரன் மகனே கையலரை இங்கு விட்டு நீ தனித்து வழி போற நின்று அறிவைப்படும் அன்னதனே அறிவுக்கு செய்தவனே எப்பொழுது மென்மேலே சொப்பனம் கண்டது போலே பங்கமா திருவடியும் பங்கையன் சட முடியும் காணாத கர்த்தன் ஈடில்லா பிரசித்தன் திருவிளையாடல் ஒன்று அறிவிக்க கேளுமையா தேவர்களை பயமுறுத்தி பூவுலகையும் வருத்தி இளமையுடன் புவியில் நின்று இரணி என நாம வென்று செலுத்தி வந்த தீய பாதகனான மாய இரணியரை காண சிறுபாலனை குறித்து நாகரிக ரூபெடுத்து உலகநாதன் என்ற சற்புத்திரன் ஒருவன் அற்புதமாய் தான் பிறந்தார் அந்த பொல்லாத பேரரக்கன் மதி போன்ற பாலகனை தன்வசமே வைத்து பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்க வாத்தியார் சொல்லி தந்த தற்புகழ்ச்சி வாக்கியத்தை சதா ஹரிகரி என்று நிதானமாக நின்று சாமி விஷ்ணுவை துதிக்க தனியாத கோபமுற்ற பேரரக்கன் எனக்கு எதிரியாய் இருக்கும் அந்த சண்டான முரகடியை கண்டறிந்து வாழன் என்று தடுமாறி எட்டி உதைத்திட மீறி தடித்தக்கல் தூணி நின்று வெடித்து வந்தார் சிங்கம் என்று வந்து நின்ற இரணியன் மார்பை இழித்து தண்டு மாலையாய நின்றார் கொண்ட வண்ணப்படியே அவர்களுக்குள்ளேய மற்றும் உமைய வழிபாகம் சற்றும் அதையிருக்க போவதில்லை உயிர் பண்ணாததொல்லை அன்னைக்கு போறன் என்று தயங்கி அணுகாத பெண்ணே தயங்கி அணுகாத பெண்ணே மயங்கி அணுகாத கண்ணே மிகவும் தாங்கி நேயமாய் வளர்த்த பாங்கி தலையுடைய ஈசன் பேரில் என் 5 மலர் தடை கொடுத்து சயனித்து காத்திருப்பாய்
அந்த சண்டபிர கண்டனை நான் கண்டறிந்து பாரல் என்று சற்றென்று தாங்கி நம்ப கட்டளையை பென்றதியால் சாமி தான் பிடித்து மெல்விழுந்து முத்தமிட்டு போலே விழுந்து மன்ன சாகவே போரீர்கள் திரும்பி வர போறதில்லை என்று எடுத்துரைத்தால் அந்த ஈஸ்வரியா தன் மகளும் பச்சை நிறமேனியனே மன்னா மன்னா பரமசிவன் மருமகனே மன்னா மன்னா பச்சை நிறமேனியனே மன்னா மன்னா பரமசிவன் மருமகனே மன்னா மன்னா மகனே மன்னா மன்னா உனக்கு அச்சபயம் இல்லையடா கண்ணா கண்ணா அச்சூரனா கண் மகனே மன்னா மன்னா உனக்கு அச்சபயம் இல்லையடா கண்ணா கண்ணா ஆண்டுரங்கன் பெற்றெடுத்த மன்னா மன்னா உனக்கு பயமேதும் இல்லையா தன்னா தன்னா ஆண்டுரங்கன் பெற்றெடுத்த மன்னா மன்னா உனக்கு பயமேதும் இல்லையா தன்னா தன்னா ஹரிராமர் துணை இருக்க பெண்ணே நதியே எனக்கு அச்சபயம் இல்லையடி கண்ணே நதியே ஹரிராமர் துணை இருக்க பெண்ணே நதியே எனக்கு அச்சபயம் இல்லையடி கண்ணே நதியே நான் செங்கரும்பு வில் வளர்ச்சி பெண்ணே நதியே சிவலோகம் போய் வாரே கண்ணே நதியே நான் செங்கரும்பு வில் வளர்ச்சி பெண்ணே நதியே அந்த சிவலோகம் போய் வாரே கண்ணே நதியே போய் வாரே சென்றல் லோகோ கண்ணே நதியே எனக்கு போக விடை தாருங்கடி கண்ணே நதியே போய் வாரே சென்றல் லோகோ கண்ணே நதியே எனக்கு போக விடை தாருங்கடி கண்ணே நதியே பாண்டுரங்கன் பெற்றெடுத்த மன்னா மன்னா உனக்கு பயமேதும் இல்லையடா கண்ணா கண்ணா பாண்டுரங்கன் பெற்றெடுத்த மன்னா மன்னா உனக்கு பயமேதும் இல்லையடா கண்ணா கண்ணா நான் செங்கரும்பு வில் வளர்ச்சா பெண்ணே நதியே நான் செங்கரும்பு வில் வளர்ச்சா பெண்ணே நதியே சிவன் நங்கமெல்லாம் பரந்தோடும் கண்ணே நதியே நான் செங்கரும்பு வில் வளர்ச்சா பெண்ணே நதியே சிவன் நங்கமெல்லாம் பரந்தோடும் கண்ணே நதியே சிவன் பாசமுள்ள தெய்வம் ஐயா மன்னா மன்னா தடியடக்கும் பரமேசர் கண்ணா கண்ணா அங்கே நீயும் போகிறாள் மன்னா மன்னா அவனோடு வந்து நேரு கண்ணா கண்ணா மங்கை படை வீரா செப்பு சிலையழகா கற்பூர வாயழகா சிங்கரும்பில் மாறா மங்கை படை வீரா செப்பு சிலையழகா கற்பூர வாயழகா சிங்கரும்பில் எடுத்து மங்கை படை மிகுந்து இங்கே எடை விடுத்து மன்னாடி எங்க பயன் நம்பிக்கை எத்தனையோ புத்திகளை எடுத்து உரைத்தாலும் சற்றேனும் உண்மனது தயங்களைய எல்லளவு அமராவதியானாலும்
சந்திரனும் ஆயிரந்தான் இந்திரனும் அனுப்பிவிட்டார் தூங்குவாரை திருப்பி விட்டார் தம்பதிக்கு திங்கட்படை நல்கரும்பு மங்கை படவில் கரும்பு திங்கட்படை நல்கரும்பு மங்கை படவில் கரும்பு சேர்ந்ததோர் கொடிபடைகள் உமக்கு வாய்ந்ததோர் ஆயுதங்கள் இவனுக்கோர் பொருளாகும் அவகேடு வந்து நேரும் அந்த சிவனை எதிர்த்தால் கந்த மலர் கடை கொடுத்தார் அந்த சிவனை எதிர்த்தால் கந்த மலர் கடை கொடுத்தார் அங்கே எரிந்திடுவீர் இங்கு வர போறதில்லை அச்சு ரதம் முடியும் பச்சை கிளி விரியும் அரும்பு வில்லு முறியும் கரும்பு வில்லை எரியும் அழகான தென்றல் ரதம் தலனாய் எரிந்து வீடும் நாமரணம் ஆர்வதைக்கம் தானே உருகி வீடும் தங்கத்தின் ஆளிலைத்த சிங்கமுக கிரீடமுக தலனாய் எரிந்து விடும் அனலா குளித்து விடும் அந்த பாம்பணிந்தோர் கண்டிருந்தார் அணியில் போன பாவி இந்திரனார் அனுப்பினார் ஓலை என்று சடுதியில் விடை கேட்டார் சையோட வல்லவனார் எனக்கு ஒரு அபயவர போறா